ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பூங்கொடியும் இங்க மஞ்சமலை கிட்ட நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும்னா, அவங்கள அவமானப்படுத்தணும்னா, கடைசி வரைக்கும் அவங்கள சித்திரவாதப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கிட்ட எங்க அழகரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுமே அங்க மஞ்சமலைக்கும் பயங்கர கோபமா தான் வருது. பூங்குடி, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் என்னுடைய பரம்பரை எதிரி, அதுவும் இல்லாம என்னுடைய வாழ்க்கைய கெட வச்சவன் அவன் மட்டும்தான். அதுவும் இல்லாம நான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே அந்த மாயாண்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க பூங்கொடியும், அப்பா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அதுவும் இல்லாம நீங்களே மறந்தாலையும் அந்த ஒரு துரோகத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்கொடியுமே சொல்லவும் உடனே இங்க மஞ்சமலையும், எம்மாடி இன்னமா சொல்லிட்டு இருக்க, அந்த அழகரை கட்டிட்டு போறேன்னு சொல்ற, நான் யாருக்கு வேணா கொடுப்பேனே தவிர அந்த அழகருக்கு மட்டும் நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அவன் மேல எனக்கு ரொம்பவே கோபமா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு மச்சான்னு கூட பார்க்காம அந்த மாயாண்டி என்னுடைய கையை வெட்டி என்னுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணான். அவனை மன்னிச்சு அந்த அழகருக்கு உன்னை கட்டி கொடுக்க சொல்றியா? அம்மாடி இன்னமா பேசிட்டு இருக்க, இதெல்லாம் சரி வராதமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லியுமே இங்க பூங்கொடியுமே பேசுறாங்க. அப்பா, இங்க அழகருக்கு என்னை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க அந்த நந்தினி பொண்ணை தான் அவன் ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு அழகருக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் அழகருமே கஷ்டப்படுவான். அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சித்திரவதையை அனுபவிக்கணும். அங்க போயிட்டு நான் அவங்க கூட வாழ போலப்பா, அவங்க குடும்பத்தை நான் நிம்மதி இல்லாம பண்ணணும். அப்படின்னா நம்ம அங்க அழகருக்கு என்ன நீங்க கட்டி வச்சா மட்டும்தான் அவங்கள நான் பழி வாங்க முடியும். ஏன்னா நீங்க எத்தனை நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டதை அவங்களும் கஷ்டப்படணும்ப்பா, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கிட்டயுமே சொல்லிடுவாங்க. மஞ்சமலை இதை கேட்ட உடனே இந்த விஷயத்துக்கு ஓகேவும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல அழகர் மேல இருந்த கேஸை வாபஸுமே வாங்கியிருப்பாங்க. நாங்க ஊர் பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட அங்க மாயாண்டிக்கும் பென்னி இங்க சிம்பிளின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுமே இங்க கோர்ட்டுக்கு முன்ஜாமீன் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா வந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஷாக்க கொடுப்பாங்க மஞ்சமலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணதுனால அவங்க பயங்கர ஒரு ஷாக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க மஞ்சமலை என்னதான் பிரச்சனை பண்ண போறோம்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பயங்கர டீப்பாவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சும்மா வந்தாவே அவன் ஒரு பிரச்சனையோடு தான் வருவான். இப்போ அழகர் மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கான். அவன் என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மஞ்சமலையும் இங்க உள்ள பூங்கொடியுமே ரெண்டு பேரையுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே சுடலையும் அங்க ராசாத்தி கிட்ட போயிட்டு, ராசாத்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த அழகர் மேல இருந்த கேஸ இங்க மச்சான் வாபஸ் வாங்கிட்டாரு, எதற்காக வாங்கினாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மாதிரியுமே அங்க சுடலை ராசாத்தி கிட்ட சொல்லவும், ராசாத்தியுமே அங்க மஞ்சமலை கிட்ட அண்ணன் என்னென்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ கொடுக்க சொன்னா நீங்க அவன் மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராசாத்தி கேட்கவும், உடனே மஞ்சமலையும், ராசாத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாம என் பொண்ணு கோர்ட்டுமோ போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் தெரிஞ்சிருந்தா என்னுடைய பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாது. அதெல்லாம் யோசிச்சுதான் நான் பண்ணிருக்கேன். ராசாத்தி, இந்த விஷயத்துல நீ எதுவுமே தலைவிடாத, நீ இப்படி எல்லாம் சொல்லிதான் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை இப்படி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே ராசாத்தியை எதிர்த்து பேசவும், உடனே ராசாத்தியுமே கப்புச்சுப்புன்னு ஆயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ராசாத்தி ஒரு கெடுதல் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க மஞ்சமலை நல்லாவே இருக்கக்கூடாது, ஆனா மஞ்சமலையை வச்சு அவங்களுடைய பொண்ணை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுல ஒரு 5 லட்சம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க 10 பைசா சம்பாதிக்கலனாலையுமே அங்க மாயாண்டி எடுத்துட்டு வந்த அந்த நகையை எல்லாமே திருடி வச்சுக்கிட்டு அதை வித்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய குடும்பத்தோடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 5 லட்சத்தை வச்சு இவங்க 5 லட்சம் வேணும் பணம் ஆசை பிடிச்சி அந்த பணத்தை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இங்க பூங்கொடி போய் அங்க சந்தோஷமா இருப்பாளா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வரைக்குமே அவங்க கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விசாரிக்கல. அதுவும் இல்லாம மஞ்சமலை கரெக்டா தான் கேட்டு இருக்காரு அங்க ராசாத்தியுமே எதுவுமே பேசாமலும் ஆயிடுறாங்க. உடனே எங்க சுடலையும், மச்சான் என்ன மச்சான் ராசாத்தி சொல்றத கேட்காம என்ன மச்சான் நீங்க இப்படி பண்றதெல்லாம் பாக்குற போது எனக்கு
ரொம்பவே பயமா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுடலை சொல்லவும் உடனே இங்க மஞ்சமலையும், சுடலை நீ எதுவுமே பேசாத, ராசாத்திக்கு என்ன சொல்லணும் அதே தான் உனக்குமே, நீ எதுவுமே பேசாம இருந்தா என்னுடைய பொண்ணோட வாழ்க்கைய நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுவாங்க. உடனே எங்க வீட்டுக்குமே போயிடுறாங்க. அங்க அழகர்னு மாயாண்டி, பென்னி, செம்பிளின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நின்றதுமே அழகரை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதை பார்த்த அழகுடைய அம்மாவுமே பயங்கர சந்தோஷம். உடனே அழகரை கட்டி பிடிச்சிட்டு, அழகரு நீங்க இல்லாம எனக்கு இந்த வீடே வெறிச்சோடி கிடந்துச்சு, அதுவும் இல்லாம என் கண்ணுல வந்து இருட்டு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, வெளிச்சமே தெரியல, உன்னை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு, நீ இல்லைனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாம இந்த வீட்டுல நீ இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, நான் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா நீ வந்த பிறகுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகுடைய அம்மாவுமே அழகரை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நந்தினியுமே அழகரை பார்த்து அழுதுகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தண்டனையே கிடைச்சாலையுமே அங்க அழகரை நினைச்சுக்கிட்டு, அழகர மாமா எப்ப வந்தாலுமே சரி அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன், அவரு தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அழகரை வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாவும் இருக்கு அந்த நந்தினிக்கு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷம். உடனே எங்க நந்தினியை கூப்பிட்டு அந்த ஆர்த்தி தட்டுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க. உடனே ஆர்த்தி எல்லாம் எடுத்து எங்க அழகரை வந்து உள்ளேயுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அழகரை வந்து பார்த்து எங்க மாயாண்டியும், அழகரு எப்படி உனக்கு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய அடிச்சிட்டாங்களா, உனக்கு வலிக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி கேட்கவும், உடனே இங்க அழகரும் அப்பா இல்லப்பா எனக்கு அந்த அளவுக்கு வலி தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி கிட்ட அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க பென்னியுமே சியா என்னச்சியா இங்க மஞ்சமலை எதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு தெரியல, எதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு அவன் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம குழப்பி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பென்னி சொல்லவும், இதை கேட்ட அழகுடைய அம்மாவும் என்ன சொல்றீங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கினது அந்த மஞ்சமலையா, எப்படி அவன் மனசு மாதிரி இந்த கேஸை வாபஸ் வாங்கினா, ஐயோ இப்போ வேற எதனா பிரச்சனையை கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அழகுடைய அம்மா சொல்லவும், உடனே இங்க மாயாண்டியும் இங்க பாரு யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் நம்ம புள்ள மேலே இருந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டான், அழகருக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, மறுபடியும் இங்கே அழகர் மேலே அவர் வந்து போய் அந்த மஞ்சமலை வந்து கம்ப்ளைண்டே கொடுத்தாலையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அதனால் எதுக்குமே பயப்பட வேணாம், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்குமே தலையிடாதீங்க, அப்போ வந்து நான் அதுக்கு தான் சொன்னேன், இங்கே இந்த விஷயத்தில் தலையிட்டா மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டேன், ஆனால் நீ சென்னைக்கு போகாமல் நான் சொல்கிறத எதுவுமே கேட்காம அந்த பூங்கொடியை கடத்திட்டு வந்து மறுபடியும் கொண்டு போய் விட்டுருக்க, அந்த அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ நல்லவன் சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீ மஞ்சமலையை வச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த, ஒரு நிமிஷம் நீ பேச்சியை பத்தி நினைச்சா பேச்சு அந்த வீட்டுல போனத்துல இருந்து நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து உங்க அம்மாவும் சரி நீயும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா அங்க மஞ்சமலை கஷ்டப்படுவான் அது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச நீங்க அங்க ரொம்பவே மிகவும் கஷ்டப்படுவா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி பண்ணது எனக்கு ஒரு சைடு ரொம்பவே வருத்தம் தான் அழகுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க பூங்கொடியும் அங்க இருக்கிற மஞ்சமலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இங்க அழகர் வீட்டுக்கு வராங்க. உடனே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க அவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அங்க அழகருடைய வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அழகர் வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ வந்து நிற்கவும் ஆட்டோ சவுண்டு கேட்டு பென்னியுமே வெளியே போய் பார்க்குறாங்க. அங்க பூங்கொடியும் அந்த மஞ்சமலையும் சுடலையும் அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே பென்னிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு. உடனே உள்ள போயிட்டு அங்க மஞ்சமலையும் எங்கள் பூங்கொடியெல்லாம் வந்திருக்காங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவும் உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்க்கவும் அதுக்கப்புறம் மஞ்சமலை வந்து உள்ளே வந்து மாயாண்டி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மாயாண்டியுமே அதிர்ச்சியாக வெளியே வந்து நிற்கவும் இங்கே மஞ்சமலை என்னதான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மஞ்சமலையும் மாயாண்டி என்னுடைய பொண்ணை இங்கே உன்னுடைய பையன் கடத்தி கொண்டு போய் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இருந்திருக்கான், அதனால என்னுடைய பொண்ணை எவனுமே கட்டிக்கவே மாட்டான், அது இல்லாமல் எங்கள் ஊரில் எல்லாருமே என் பொண்ணை பார்த்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு அசிங்கத்தோடு என்னால் அந்த ஊரில் வாழ முடியாது, அதனால நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்,
அந்த முடிவில் உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறதுக்காக வரல. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் சம்மதிக்கணும் ஆம்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மஞ்சமலையுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டால் மாயாண்டியும், மஞ்சமலை நீ என்ன சொன்னாலுமே நாங்கள் செய்கிறோம், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடவும், உடனே அங்கே மஞ்சமலையும் சரி சரி ஆனது ஆகிப்போச்சு. அதுவும் இல்லாமல் அழகர் என்னுடைய மகளை பூங்குடியை கடத்திட்டு போனான். அதுவும் இல்லாமல் ஒரு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக அவன் எங்கே வச்சுட்டு இருந்தான், என்ன பண்ணான் அப்படின்னால எனக்கு தெரியாது. அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வேணாம். அதுவும் இல்லாமல் என் பொண்ணு மேலே விழுந்த பழிய, எனக்கு பட்ட அசிங்கத்தை எல்லாமே துடைக்கணும் அப்படின்னா ஒரே வழி மட்டும்தான் இருக்கு. உன்னுடைய பையன் அழகர் என்னுடைய பொண்ணு பூங்கொடி கழுத்துல தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் இங்க மஞ்சமலை சொல்லவும், இதை கேட்ட அங்க நந்தினி, அழகுடைய அம்மா அழகரு, அங்க பென்னி, செம்பிலி, அங்க மாயாண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துல ஓரஞ்சே போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் பேச்சுக்கு கொடுத்த வாக்க நாம மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி நினைச்சிட்டு இருந்தாலையும், வழினா இங்க மஞ்சமலை பூங்குடியை கொடுக்குறேன்னு சொன்னதுல மாயாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா இங்க அழகருக்கும் நந்தினிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா நந்தினியும் அங்க அழகரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு மனப்பூர்வமா விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அழகர் நந்தினியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்டேயே சொல்லியிருப்பாங்க. நந்தினி நீ எதுக்குமே கவலைப்படாத, எங்க அப்பா எந்த ஒரு முடிவு எடுத்தாலையுமே அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். அதுவும் இல்லாம உன்னதான் கடைசி வரைக்கும் மனசுல நினைச்சிருப்பேன், உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எங்க மஞ்சமலை கேட்டதை அவங்க கேட்டு பயங்கர ஒரு அதிர்ச்சியிலுமே நின்றுகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மாயாண்டியும் கொஞ்சம் சந்தோஷத்தோட இது மஞ்சமலை எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாம இங்க அழகர் பண்ணது என்ன இருந்தாலையும் தப்பு தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம அழகர் பண்ண தப்புக்கு நீங்க சொல்றது ஒரு வகையில நியாயம். அதுவும் இல்லாம எனக்கு சம்மந்தம் இருந்தாலையும் வீட்டாளுகளை கேட்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லவும், உடனே அங்க மஞ்சமலையும், மாயாண்டி என்னுடைய பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் வந்திருக்கு, அதுவும் இல்லாம உங்க பையனால வந்திருக்கு, என்னால உங்ககிட்ட வீட்டுல கன்சல்ட் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்லாம் கேட்கலாம் வரல. நீங்க ஒரே முடிவா எனக்கு உன்னுடைய பையனை என்னுடைய பொண்ணுக்கு நீங்க கட்டி வைக்கணும், அதை விட வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க எதுவுமே சொல்லாம உங்க மேல இருந்த கேஸை நான் வாபஸ் வாங்க வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம உங்க பையனை நான் காப்பாத்திருக்கேன். அப்படி நான் கேஸை வாபஸ் வாங்கலைன்னா நீங்க முன்ஜாமீன் வாங்கியிருந்தாலையும் அங்க அழகரை மினிமம் 10 வருஷம் இல்லை 20 வருஷமானா ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அப்படி நான் போக விடலை. என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், அதுவும் இல்லாம எங்களுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல உங்க முன்னாடி நான் இங்க சம்மந்தம் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கே வரக்கூடாது, உங்ககிட்ட சம்மந்தமே வச்சுக்க கூடாது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய ஈகோவே தூக்கி போட்டுட்டு நான் என்னுடைய பொண்ணுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல நீங்க மறுக்க கூடாது. அதுவும் இல்லாம மறுத்தீங்கன்னா நான் மறுபடியும் ஹைகோர்ட்லயே உங்க பையன் மேல நான் கேஸ் போடுவேன். அதுவும் இல்லாம ஒரு பொண்ணை கடத்தின கேஸுக்கு அங்க ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா கண்டிப்பா அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். உடனே இதை கேட்ட மாயாண்டியும், மஞ்சமலை நீ சொன்ன மாதிரியே என்னுடைய பையனுக்கும் உன்னுடைய பொண்ணுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம அங்க அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் உனக்கு உங்க வீட்டுக்கே உங்ககிட்ட எல்லா விஷயமும் நான் பேசுறேன். ஏன்னா இது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. கண்டிப்பா எனக்கு இதுல மனப்பூர்வ சம்மதம். அதுவும் இல்லாம நீ சொன்ன மாதிரி உன்னுடைய பொண்ணு பூங்கொடிக்கும் என்னுடைய பையன் அழகருக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்க மஞ்சமலையும், என்னால உங்களுடைய பேச்செல்லாம் நம்ப முடியாது, அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பையனை அழகரை நீங்க வெளியூருக்கு அமுச்சு விட்டுருவீங்க, அப்படி நான் விடவே மாட்டேன். இப்ப இந்த நிமிஷமே அவன் அழகர் என்னுடைய பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அதுவும் இல்லாம அதை நான் பார்க்கணும். ரிசப்ஷன் கூட பெருசா வச்சுக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னுடைய பொண்ணு கழுத்துல எங்க அழகர் தாலி கட்டியே ஆகணும். அதுவும் இல்லாம என்னுடைய பொண்ணுடைய கௌரவத்துக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன், என்னுடைய மரியாதைக்காக கேட்டுட்டு இருக்கேன். என் பொண்ணு எங்க ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியல, தனம் குடிஞ்சு ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய பையன் அழகர் மட்டும்தான்.
என் பொண்ணுக்கு வந்த இவ்வளோ பெரிய கஷ்டத்தை, இவ்வளோ பெரிய அசிங்கத்தை உங்களால் மட்டும்தான் துடைக்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன், அப்படி இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக இப்போவே உங்களுடைய பையனை அழகரை வந்து பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே மாயாண்டியும் கொஞ்சம் திணச்சி தான் நின்றுடுறாங்க. உடனே அங்கே அழகரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அழகர்கிட்ட, அழகரு நீ செஞ்சது தப்பு, அதுவும் இல்லாமல் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை சென்னைக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் நீ சென்னைக்கு போகாமல் அங்கே நீ வந்து பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அதுவும் இல்லாமல் மஞ்சமலையே இப்படி இறங்கி வந்திருக்கும் போது நீ அங்கே பூங்குடியை கண்டிப்பாக கல்யாணம் தான் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே வர வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி சொல்லவும் உடனே அங்கே அழகரும், அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, என்னாலலாம் அந்த பூங்கொடி கழுத்துல தாலி கட்ட முடியாது, எனக்கு பூங்கொடியை சுத்தமாக பிடிக்காதுப்பா, எனக்கு அவளை பார்த்தாவே வெறுப்பாக தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களை 10 வருஷம் அவங்க ஜெயிலில் தள்ளினவங்க, அதுவும் இல்லாமல் எங்களுடைய சந்தோஷத்தை, எங்களுடைய நிம்மதியை எல்லாமே கெடுத்த ஃபேமிலியிலிருந்து நீங்கள் பொண்ணை கட்டிட்டு வர சொல்கிறீங்க. அப்படி மட்டும் எந்த காலமும் நான் நடக்கவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது. அப்பா இல்லைப்பா, என்னால் அவள் கழுத்தில் தாலி கட்ட முடியாது, அவங்க என்ன முடிஞ்சதோ அதை பார்த்துக்கிட்டோம், இதுக்கு மேலே நான் அவளை கட்டிக்கிறதா எனக்கு மனசில் தோண கூட தோணலை. அதுவும் இல்லாமல் அவளை நான் கடத்திட்டு போனேன், அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனில் என்னுடைய அம்மாவை அந்த ஊர் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்தினா அந்த மஞ்சமலை. ஆனால் அந்த அசிங்கத்தை தொடச்சி நான் அவங்க முன்னாடி மூஞ்சில் விசிறி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சவாலில் நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நான் பூங்குடியை கடத்தினேன். மற்றபடி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவளை கடத்தலை. அவள் பேசாமல் இங்கேருந்து கிளப்பி விடுங்கப்பா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே சொல்லவும் உடனே மஞ்சமலையும் இங்கே மாயாண்டியும், அழகரு நான் சொல்கிறத நீ கேட்கலனா இப்போவே நான் உயிரை மாச்சிப்பேன், அதுவும் இல்லாமல் நான் பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காத, கண்டிப்பாக நான் உயிரை மாச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர்கிட்ட சொல்லவும், அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, என் முன்னாடியே சாகரம் வேகரன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பிரிஞ்சு இத்தனை வருஷமா கஷ்டப்படுறதே போதும்பா, நீங்கள் எங்களை விட்டு பிரிய வேணாப்பா, எங்களுக்காக நீங்கள் பட்ட கஷ்டமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் சொல்லவும் உடனே இங்கே இதை கேட்ட மாயாண்டியும், அப்பா அழகரு நான் சொல்கிறத கேளுப்பா, இங்கே பூங்கொடியை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம், அதுவும் இல்லாமல் பூங்கொடியை கட்டிக்கிறதுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா உருத்தம் இருக்குது, அதனால் நீ பூங்கொடியை கட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் பூங்கொடி வந்து ரொம்பவே நல்ல ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் நீ நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, இப்போ ஏன் நீ அங்கே பூங்கொடியை பிடிக்காம இப்படிலாம் வெறுத்துக்கிட்டு இருக்க, பூங்கொடி எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அவங்க வீட்டில் இருக்க அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் தப்பு பண்ணாங்க, அவங்க பண்ண தப்புக்கு இங்கே பூங்கொடி பொண்ணு என்ன பண்ணும், அதுக்கு நீ பூங்கொடியை தண்டிக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் பூங்கொடியை நீ இப்படி ஒரு அசிங்கப்படுத்திருக்க கூடாது, அப்படி நீ அசிங்கப்படுத்தலைன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்குமா, இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லவும் உடனே அழகரும், அப்பா எனக்காக நீங்கள் சாகலாம் வேணாப்பா, என்னை நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அசிங்கத்தை நான் துடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே பூனுக்கு கடத்தினேன். ஆனால் அவளை கடத்துனதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு பழி வந்து என் மேலே விழும், அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கலப்பா, அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் துளி கூட விருப்பமே இல்லைப்பா, ஏப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்கவும், அழகரு நான் சொல்கிறத கேட்குறியா, இல்லை என் உயிரை மாய்ச்சது, என் உயிரை எடுத்து போட்டுட்டு நீ நினச்சத பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர்கிட்ட மாயாண்டிக்குமே சொல்லிடுவோம். உடனே அழகருக்கு வேற வழியே தெரியல, ஏன்னா அவங்க அப்பாவுமே வெளியில் மஞ்சமலை நின்றுட்டு இருக்கான், உள்ள அவங்க அப்பா என்ன நீ பார்க்கணும், உயிரோட பார்க்கணும் அப்படின்னா அந்த பூங்கொடியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தாலியையுமே எடுத்து கொடுத்து அங்கே பூங்கொடி கழுத்தில் கட்டவும் சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்த நந்தினிக்கு பயங்கர வருத்தம், உடனே விழுது அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அங்கே மதனி என்ன மதனி, நந்தினி அழுதுகிட்டே இருக்கா மதனி, அங்கே அண்ணங்கிட்ட சொல்லுங்க மதனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினி உங்க அம்மாவுமே அழகுடைய அம்மா கிட்ட சொல்லவும்
அங்கே அழகுடைய அம்மாவுமே பயங்கர ஒரு அதிர்ச்சியில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் அங்கே பூங்கொடி மேலே இங்கே அழகுடைய அம்மாவுக்கு வந்து கோபம் கிடையாது. அவங்களுடைய அப்பா மேலேயும் அவங்களுடைய அம்மா மேலேயும் தான் மிகப்பெரிய ஒரு கோபம். அவங்க மேலே இருக்கிற கோவத்தை அந்த பூங்கொடி மேலே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அம்மாவும் நினச்சிக்கிட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவும், உடனே அங்கே மாயாண்டியுமே வெளியே வரவும், மாயாண்டி கிட்ட என்னங்க என்னங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷத்துக்கும் போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு நம்ம எப்போவுமே போகக்கூடாது, சம்மந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே அழகுடைய அம்மாவுமே எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மாயாண்டி வந்து எதுவுமே அவங்க பேசாமல் சைலண்ட்டாகவும் இருந்துடுறாங்க. என்ன இருந்தாலையும் பேச்சுக்கு வந்து வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்க மாயாண்டியும். ஆனால் இது வந்து நல்லாவே தெரியும் அங்க இருக்கிற அழகுடைய அம்மாக்கும். சின்ன வயசுல இருந்தே பேச்சு வந்து இந்த வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போவாங்க. அந்த டைம்ல இருந்தே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளைகளை வயசுல இருந்து அவங்கள 2 பேருமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இப்ப பெருசான பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க 2 பேருமே பேச்சு வைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே அங்க அழகரும் அங்க பூங்கொடி கழுத்துல தாலியுமே கட்டிடுறாங்க. பூங்கொடியுமே ஒரு சைட்ல ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் பூங்கொடி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய அப்பாவை கஷ்டப்படுத்தின ஃபேமிலியை நல்லாவே இருக்க விடக்கூடாது, அதுவும் இல்லாம அவங்களுடைய தினமும் சித்திரவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அங்க அழகரை கல்யாணம் பண்ணிக்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா அழகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே போறது கிடையாது. அழகரை நல்லபடியா புரிஞ்சுப்பாங்க இங்க பூங்கொடியும். புரிஞ்சுக்கிட்டு இங்க அழகர் கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கவும் போறாங்க. என்னதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலையும் ஆனா இங்க கடைசியில அழகர் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சனா இங்க பூங்கொடியுமே மாத்தி விட்டுருவாங்க. அதுவும் இல்லாம மஞ்ச மலை யோசிச்ச மாதிரி எதுவுமே நடக்க போறதும் கிடையாது. உடனே பென்னியுமே உடனே பேச்சுக்கு கால் பண்ணி, பேச்சு அம்மாடி என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு, உன்னுடைய புருஷன் இங்க பூங்குடியை கூட்டிட்டு வந்து அங்க அவ கழுத்துல தாலியை கட்ட சொல்லி உங்க புருஷன் அடவடி பிடிச்சிட்டு இருந்தனால அழகரும் எங்க பூங்கொடியும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியாதாம்மா, நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பென்னியுமே கேட்கவும், உடனே அண்ணன் என்னென்ன சொல்றீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குண்ணே, அண்ணன் இது கனவா நிஜமான அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேச்சு சொல்லவும், உடனே அங்க பென்னியும் அம்மாடி நான் சொல்றது தாமா உண்மை, மார்னிங்லேருந்து உங்க பொண்ணும் உங்க ஹஸ்பண்டும் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. மஞ்சமலை வந்து எங்க பொண்ணுக்கு பண்ண துரோகத்தை எல்லாருமே மன்னிக்கணும் அப்படின்னா அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடாப்புடியா இருக்காங்க. நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பென்னியுமே பேச்சுக்கிட்ட சொல்லிடுறாங்க. பேச்சையுமே சந்தோஷத்துல அவங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல. உடனே அவங்களுமே அப்போ நினைச்சிட்டு இருக்காங்க, பூங்கொடிக்கு வந்து நம்ம அழகரை தான் கட்டி வைக்கணும், நம்ம இங்க பட்ட கஷ்டத்தை அங்க பூங்கொடி அங்க போய் படக்கூடாது, அதுவும் இல்லாம அங்க போய் அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்ப வரைக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நல்லபடியா நடக்க போகுது. அதுவும் இல்லாம அண்ணன் நினைச்ச மாதிரி அண்ணன் கொடுத்த வாக்க எனக்கு காப்பாத்திட்டாரு. அண்ணனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு சொல்லிட்டு தெரியல. என் அண்ணன் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அண்ணனுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. அண்ணனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அண்ணன் எனக்கு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அண்ணனை இன்னைக்கு வரைக்கும் இங்கே என்னுடைய வீட்டுக்காரும் சரி மாமியார் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய அண்ணனை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே என் அண்ணன் வந்து தனக்காக வாழாமல் தன் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு தன்னுடைய தங்கச்சிக்காக வாழ்ந்துட்டு இப்போ இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இப்போ வரைக்குமே எதுவுமே நடக்கலை. இப்போ கூட பூங்கொடியை வந்து அழகருக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டதனால எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கையுமே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்தார். ஆனால் கடைசியில் அவர் நினச்ச மாதிரி அவர் நல்ல மனசுக்கு இங்கே பூங்கொடியை அழகருக்கு கட்டி வைக்கிறதுக்கு இங்கே என்னுடைய ஹஸ்பண்டுமே அவர் சம்மதிச்சிட்டாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ணன் நான் அப்புறம் பண்ணுறேண்ணே அண்ணனுக்கு
அண்ணன் கூட நான் பேசணும், அண்ணன்கிட்ட நான் எப்பவுமே மன்னிப்பு கேட்கணும். அண்ணன் வந்து என்ன ஜெயிலில் இருந்தபோது கூட நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தாரு. அவர் உள்ளே இருந்தாலையும் தங்கச்சி கண்ணில் இருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்காக எவ்வளோ பண்ணிட்டாரு. நான் அவரை நேர்லேயே வந்து அவரை மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே பென்னி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.